guys இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு தரமான காலேஜ் தான் பார்க்க போறோம். ஸோ கோயம்புத்தூர் பெட்டில் இந்த காலேஜ் பற்றி ஒரு நேம் நீங்கள் கேட்காம இருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நேம் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ குமாரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். கேசிடி கேம்பஸ் ஒரு ஹியூஜான ஒரு கேம்பஸ், ஒரு ஹியூமங்கஸான ஒரு பேலஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் கைஸ். நீங்கள் வந்து கேம்பஸ் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த காலேஜில் எப்படி ப்ரோ இங்கே வந்து படித்த ஒர்த்தாக இருக்குமா, இங்கே வந்து படிக்கலாமா, கேம்பஸ் லைஃப் நல்லா இருக்குமா, ஜாலியாக இருக்குமா, இல்லை கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு வெறும் அகாடமிக்ஸ் மட்டுமே இருக்குங்கிறாங்களே, இது உண்மையா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறது அங்கே இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு வேறு கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு ஓவராலாக வந்து ஒரு ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த குமாரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லாம் இருக்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் தி ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ். கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 ஏக்கரில் அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ், ஒரு வாஸ்டான ஒரு கேம்பஸ். கேம்பஸில் உங்களுக்கு வந்து டாப் நாச்சான ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. உள்ளே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, கேன்டீன்ஸு, ஜிம்மு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபீச்சர் பேக்டாக வந்துடும். இன்க்ளூடிங் வந்துட்டு உங்களுக்கு ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ். இந்த மாதிரி பேசிக்காக வந்து ஒரு பார்ட்ஸான கேம்பஸ்க்கான அத்தனை அம்யூனிட்டிஸுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இந்த கேம்பஸில். அந்த விதமாக டவுட்டே கிடையாது. அண்ட் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 45 கோர்சஸ் வச்சுருக்காங்க ஓவராலாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சோம்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ஜாயின் பண்ணலாம். எஸ் கைஸ், எப்படின்னா இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டாக இருக்க ஒரு காலேஜ் தான். ஸோ உங்களுக்கு டிகிரி கிடைக்குமா அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து உங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் வரும். அண்ட் சிலபஸ் எல்லாமே வந்து உங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்தாலுமே இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அண்ட் ஆப்வியஸாக பார்த்துட்டிங்க இங்கே வந்து அதிகமாக வந்து சேர ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து வருவாங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கிளியர் பண்ணுறது எல்லாமே. அண்ட் அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து அகாடமிக்ஸும் வேணும் ப்ரோ, எனக்கு அட் த சேம் டைம் எனக்கு வந்து நல்லா வந்து ஓரளவு ஃபன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ரீஜியனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், நிறைய கிளப் இருக்குது, கிட்டத்தட்ட 20+ கிளப் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச கிளப்பில் நீங்கள் போய் ஆப்வியஸாக ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஈவெண்ட்ஸ் நடக்கும், உங்களுக்கு கல்ச்சுரல்ஸ் நடக்கும், ஃபெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெளி காலேஜில் போய் அட்டன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கனால உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து வெறும் ஸ்டடீஸ் மட்டும் தான் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான வந்துட்டு ஒரு கரிக்குலம் தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் எப்படின்னா கேஸ் உங்களுக்கு வந்து இங்கே ஃபெசிலிட்டிஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அகாடமிக்ஸில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக லேப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடர்ன் லேப்ஸ் எல்லாமே வந்து எக்யூப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐஓடி எடுத்துக்கோங்களேன், ஐஓடிக்குன்னு வந்து டெடிக்கேட்டாக ஒரு லேப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல படிக்கிறோம் அப்படிங்கிற போது அதை கொஞ்சம் கூட ப்ராக்டிக்கலாக படித்தோம் அப்படின்னா இன்னுமே பெட்டரான வந்து ஒரு சான்சஸ் நமக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு விஷயம் இங்கே வந்து நீங்கள் ஆடராக எடுத்துக்கலாம். அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் இங்கே படிக்கிற டைமில் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆர் கம்பல்சரி. ஸோ உங்களோட செகண்ட் இயர்லேருந்தே நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காமனாக போயிடும், நார்மலாக வந்துட்டு போயிடும். பட் செகண்ட் இயர்லேருந்து உங்கள் ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவில் நீங்கள் போக ஆரம்பித்த உடனே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். இன்டர்ன்ஷிப் வந்து டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுங்க கைஸ். அது எப்போவுமே சரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நார்மல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அது வந்து மிஸ் அவுட் பண்ணாங்க. நீங்கள் இப்போ பர்சியூ பண்ணுறீங்க, இப்போ படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுங்கள். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும்போது இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. பிகாஸ் அந்த காலேஜே வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க வேறு வேரியஸான கம்பெனிஸில். ஸோ அது வந்து எப்படி நடக்கும் அப்படி பார்த்துட்டிங்க, உங்களுக்கு வந்து ஒரு சம்மர் ஹாலிடேஸ் இந்த மாதிரி லீவ் விடுவாங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் போய் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் இன்டர்ன்ஷிப்பை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வைவா இருக்குது அண்ட் ப்ராப்பராக எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இன்பிட்வீன் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ஸோ உங்களை வந்து அப்படியே வந்து ரொம்ப ஃப்ரீயாகவும் விட மாட்டாங்க. ஓரளவுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல்டாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸும் அகாடமிக்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னும் வந்து இருக்க மாதிரி அப்பப்போ ஆக்டிவிட்டீஸ், ஈவெண்ட்ஸ், கல்ச்சுரல்ஸுமே வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. கைஸ் எப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கே வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குமா ப்ரோ அப்படின்னு. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இந்த காலேஜில் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க டேரெக்டாக நீங்கள் அட்மிஷன் ஆஃபீஸில் போய் பேசுங்க. ஸோ என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸில் நான் எலிஜிபிள் அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாக போய் பேசினா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எவ்ரி இயர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் இருந்திருக்கலாம், இப்போ அதை ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ எவ்ரி இயர் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோம்னா நீங்கள் போய் பேசுங்க, டேரெக்டாக பேசி இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்கா, இந்த மாதிரி மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்கா எல்லாம் பேசிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். அண்ட் கமிங் டு ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்தவரைக்கும் நான் வந்து இங்கே எந்த விதமாக குறையுமே சொல்ல மாட்டேன் கைஸ். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. ஸோ அது வந்து நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு காலேஜஸில் இந்த காலேஜ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். ஏன்னா வந்து இங்கே ஏதோ வந்துட்டு ஜூனியர்ஸை போடுவாங்க, ஏதோ இப்போ தான் கற்றுக்கிட்டு வரவங்க அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வந்து சீனியர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஒரே விஷயம் நான் என்ன கேள்விப்பட்டேன்
அப்படின்னா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க, பட் சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லா தான் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பார்த்துக்க மாதிரி தான் இருக்கும். அட்டெண்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஒரு 80% நீங்கள் வச்சா மட்டும் தான் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுத முடியும். ஸோ இதையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே இருக்க கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் தான். ஸோ உங்களை வந்து இப்போ பிபிடி மாதிரி எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களை வந்து உட்காந்து ட்ரெடிஷ்னலாக போர்டில் எழுதி அப்படி இல்லாமல் பிபிடியில் வந்து அவங்க வந்து உங்களை டீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கூட ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக உங்களுக்கு பாதர் பண்ணாது, பட் அகெயின் ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்க. சரி ப்ரோ, ஓகே, நான் இப்போ இங்கே வரேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்குமா, நான் வெளியூர்லேருந்து வரணும் அப்படின்னா, ஸோ ஹாஸ்டல்ஸ்னால் ஹாஸ்டலைட்ஸ்டே நான் வந்து பேசி பார்த்தேன். ஸோ இங்கே வந்து ஹாஸ்டல்ஸ் அவைலபிள் தான். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வந்து ஹாஸ்டல்ஸ் அவைலபிள். அண்ட் ஹாஸ்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு நானுமே வந்துட்டு கேட்டேன். எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்க ஃபுட் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிக்சட் ரிவ்யூ தான். ஓரளவுக்கு இப்போ சில பேர் வந்து சூப்பராகுங்கிறாங்க, சில பேர் வந்து சுமாராகுங்கிறாங்க, பட் யாருமே வந்து ரொம்ப பேடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லலை. ஸோ விச் இஸ் குட் தான். ஆனால் ஹைஜீன் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ டேஸ்ட்டில் மேபி வந்து ஒருத்தவங்களும் வந்து மாறுபடலாமே தவிர ஹைஜீன் வந்து எந்த குறையுமே சொல்லலை. எல்லா ஹாஸ்டல்ஸுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ரெகுலர் பேசிஸில். ஸோ ஆன டெய்லி பேசிஸ்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ ஹாஸ்டல்ஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா தாராளமாக தைரியமாக நீங்கள் வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும், ஹாஸ்டல்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த நினைப்பே வேணாம். நீங்கள் தைரியமாக இங்கே வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு போகலாம். லாஸ்ட் வீடியோவில் கூட சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ப்ரோ ஸ்போர்ட்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரோ, ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை எல்லா காலேஜஸ்லையுமே உங்களுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மேட்ச் இருக்கிற அன்றைக்கி உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து மேட்ச்சுக்கு தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதுதான் வந்து ப்ரையாரிட்டி, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கு இங்கேயுமே அதை சப்போர்ட் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எங்கேயுமே வந்து என்கரேஜ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அடுத்த செம்மில் உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ண வேணாம். உங்களுக்கு காலேஜ் சைட்லேருந்து உங்களுக்கு தேவையான சப்போர்ட், உங்களுக்கு தேவையான வந்து ஃபண்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். பட் இன் டர்ம்ஸ் நீங்கள் வந்து திருப்பி அவங்களுக்கு வந்து அவார்டோ இல்லை வந்து ஏதாச்சும் வந்து வின் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக முக்கியம். அண்ட் அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் நிறைய ஐவி போவீங்க. ஐவிங்கிறது இண்டஸ்ட்ரியல் விசிட்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியூர், வெளி மாநிலம், இந்த மாதிரி வேறு ஊருக்கெல்லாம் போய் அங்கே இருக்க இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, அங்கே இருக்க இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இயங்குது, இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து லைவாக கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக இதுக்கு வந்து ஏதோ ஃபீஸ் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுவாங்க, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அகெயின் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது ஒரு சூப்பரான விஷயம் தான். சரி ப்ரோ, ஓகே, இங்கே வந்து ஃபீஸ்லாம் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபீஸ் வந்து கம்பேர் டு அதர் காலேஜஸ், இந்த ஒரு செக்மெண்ட்டில் இருக்க காலேஜஸில் அதர் காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு லெஸர் ஃபீ தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து 1 to 1.5 L அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபீஸ் வரும், விச் இஸ் நாட் பேட் ஃபார் இன்ஜினியரிங் கோர்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து 3 to 7 lakh 8 lakh எல்லாம் போகிற டைமில் இன்றைக்கி வந்து இருக்கிற டைமுக்கு இப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 1.5 எல்லாம் வரது வந்து தட்ஸ் ரியலி ஆசம். ஸோ இதை விட வேறு கோர்ஸுக்கும் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக மாறும். ஸோ சில கோர்ஸு ஹையர் ஆகும், சில கோர்ஸு கம்மியாக இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக வந்து எப்படின்னா இப்போ டொனேஷன் வாங்கி அட்மிஷன் போடுறது மாதிரியும் வந்துட்டு கேள்விப்படுறேன். பட் அது வந்து எந்த அளவு எக்ஸ்டென்ட் உண்மை அப்படின்னு தெரில. ஸோ அதுவுமே வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுவுமே இருக்குது. நீங்கள் பக்காவாக வந்துட்டு நீங்கள் வந்து டிஎன்ஏ அப்ளை பண்ணி வரலாம். உங்களுக்கு வந்துட்டு ஹை கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து கிடைக்கும். சரி ப்ரோ, ஓகே, இது எல்லாமே சரி ப்ரோ, ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ எனக்கு தேவை பிளேஸ்மெண்ட்ஸு. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பாஸ்ட் இயர்ஸோட வந்து ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப் டு 90% பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஏன்னா இங்கே மெஜாரிட்டி வரவங்க படிக்கிறவங்க தான் வருவாங்க. இன்னொன்று வந்து இங்கே வந்து கொஞ்சம் உருப்படணும், நம்ம நல்லா வந்துட்டு இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவங்க தான் அதிகமாக வருவாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து ஜாப் வந்துட்டு ஹையர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்லேயே. ஸோ இங்கே வந்து பாஸ்ட் இயர்ஸில் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 52 LPA கொண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் பார்த்துட்டிங்கன்னா 3.5 LPA. ஸோ 3.5லேருந்து 4.5. இது வந்து எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ லாங்குவேஜில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, லாங்குவேஜ் இந்த சென்ஸ் உங்கள் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொல்கிறேன். ஸோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து அல்காரிதம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த அளவுக்கு ப்ராப்ளம் சால்விங். ஸோ அதுதான் முக்கியம். இந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்து உங்களுக்கு பேக்கேஜ் வந்து ஹையராக கிடைக்கும். இப்போ நீங்கள் யாருக்கு தெரியும், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க. ஸோ நீங்களே வந்து நாளைக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு 50 LPAவில் நீங்கள் பிளேஸ் ஆனால் கூட கண்டிப்பாக வந்து அதுவுமே வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது உங்கள் டேலண்ட் அண்ட் உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுறது பொறுத்து தான். பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் நிறைய கம்பெனிஸ் வராங்க. ஆல்மோஸ்ட் 300 to 400 கம்பெனிஸ் இயர்லி வராங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி ப்ரோ, ஓகே, ஒரு ஆள் என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ குமாரகுரு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ஃபன்னும் வேணும் ப்ரோ. எனக்கு அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டும் வேணும். அட் த சேம் அகாடமிக்லேயும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். நிறைய இன்புட் எனக்கு தேவை. கொஞ்சம் நான் ஸ்லோ லேர்னர் அப்படின்னா கூட எனக்கு கொஞ்சம் பிக்கப் பண்ணி என்னை வந்து கூட்டிகிட்டு வரணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே ஜாயின் பண்ணலாம்.
ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படி ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கும். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஹோல் காலேஜ் லைஃப்பும் ஒரு என்ஜாய் பண்ண ஒரு தரவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து குமரகுரு கொடுக்கும். பட் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு கேம்பஸ் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு அந்த இடம் வந்துட்டு செட் ஆகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு ஹாஸ்டல் செட் ஆகுதா, அங்கே இருக்க பசங்கள்கிட்ட பேசி பாருங்கள். எல்லாமே ஓகே. இஃப் யூர் ஓகே வித் இட் அப்படின்னா சூப்பராக இருக்குது, இங்கே நான் கண்டிப்பாக நான் படிக்கலாம் ப்ரோ அப்படிங்கிற மைண்ட் செட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அட்மிஷன் போடுங்க. பிகாஸ் உங்களோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் போகிறது யூஸ் இல்லை. எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போகிறாங்க ப்ரோ, இங்கே வந்துட்டு அத்தை மாமா கூப்பிட்டு போகிறாங்க ப்ரோ, அப்படியே சொல்லி நீங்கள் போனீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்காம பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு ஜாயின். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ சொல்லி போய் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா, பை பாய்.